வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, சஷ்டியின் விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், நான் சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் திசை மாற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக வந்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு சரியாக தோன்றவில்லை என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றி உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க உன் அப்பன் இன்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, நடந்து முடிந்தது எல்லாமும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது. அப்பன் முருகன் நான் சொல்லும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் வந்துவிட வேண்டும். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம், எந்த விஷயத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் என்பது எப்பொழுதுமே உன் மனதிற்குள் புரிகின்ற ஒரு விஷயமாக இருந்துவிட்டால் போதும். மற்றபடி அத்தனையும் தானாகவே நடந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இந்த காலம் எதையுமே மறக்கடிப்பது கிடையாது. ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை தானே உனக்கு தருகின்றது. அதனால் எந்த ஒரு செயலையுமே எந்த நொடிப்பொழுதிலும் நாம் தொலைத்து விடாமல் நமக்கான வெற்றியை தேடி நாம் எதையும் ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிவிட்டோமானால் அது போதும். அந்த பக்குவம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, நஞ்சை மனதில் வைத்துக்கொண்டு, மனதில் கெட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு, அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே ஒருவரிடத்தில் முகத்தை சுளித்து என்ன நடக்கிறது என்பதனை சொல்லிவிட்டால் போதும். நாம் எந்த விஷயத்தை என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அதுவெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையின் உனக்கான சூழ்நிலைகளை என்றும் என்றென்றும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, முன் அனுபவம் இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கிறது, நான் சொல்வதை கேள் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அவருக்கு என்னென்ன பாடங்கள் எல்லாம் இந்த முன் அனுபவம் கற்றுக் கொடுத்திருக்கும் தெரியுமா? பக்குவமாக இருக்க வேண்டும் என்பதனையும், எந்த விஷயத்தையும் அமைதியாக கையாள வேண்டும் என்பதனையும், எந்த பெரிய பிரச்சனைக்கும் மௌனத்தை தீர்வாக கொடுக்க வேண்டும் என்பதையும் தான் இந்த அனுபவம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அதுபோலத்தான் என் குழந்தையும், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது அதிகப்படியான பிரச்சனைகளை உனக்கு எதிராக திருப்பும் பொழுது அந்த நேரத்தில் உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துவிடாதா என்று எதிர்பார்க்கின்ற நேரத்தில் உன்னுடைய மௌனத்தை அங்கே நீ பரிசாக கொடுக்க வேண்டும். அமைதியோடும் புன்னகையோடும் எந்த விஷயத்தையும் நாம் சரியாக எதிர்கொண்டோமானால் நிச்சயமாக எந்த நேரத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒருவர் பழகும் பொழுது, குறிப்பாக உன்னோடு பழகும் பொழுது அவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் தெரியுமா? நாளை நமக்கு இவர்கள் பயன்படுவார்களா? நாளை நம்முடைய தேவைகளுக்கு இவர்கள் நிச்சயமாக நமக்கு பயன்படுவார்களா என்பது போலத்தான் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி பயன்பட்டால் மட்டுமே இவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்குள் இருக்கிறது. அதனால் இது போன்ற எண்ணம் கொண்டுதான் இந்த மனிதர்கள் இன்று பழகுகிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு யாரிடத்திலும் எந்த ஒரு உண்மையையும் நீ தேடிக்கொண்டிருக்காதே. இது உனக்கான சந்தர்ப்பம், உனக்கான வாய்ப்புகள் என்று சொல்லி இதை தவறவிடாமல், மற்றவர்களினுடைய செயல்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீ முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என் குழந்தையை, ஒரு மலரை நீ நசுக்கி தூக்கி எறிந்து விட்ட பிறகும் கூட அது தரக்கூடிய மாறாத மனம்தான் மன்னிப்பு. என் குழந்தையே, அந்த மலர் கூட உன்னை அவ்வளவு சுலபமாக மன்னித்து விட்டது. ஆனால் தெரிந்து இது போன்ற தவறுகளை நாம் செய்யும் பொழுது உயிருள்ள மனிதன் ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நடந்த துரோகத்தை யாரும் இங்கு அவ்வளவு எளிதில் மன்னிப்பதும் கிடையாது. மறந்து விட்டது போல வேண்டுமானால் நடிக்கலாம்,
ஆனால் உயிருள்ள வரை ஒரு துரோகம் என்பது இந்த வாழ்க்கையில் யாராலும் மறக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, நீ சோகமாக இருப்பதனாலோ, நீ ஒரு விஷயத்திற்காக கண்ணீர் வடிப்பதனாலோ அதனால் யாருக்கும் எந்த பாதிப்புகளும் கிடையாது என்பதனை புரிந்து கொள். யாரிடத்திலும் எந்த வித்தியாசத்தையும் உன்னால் காண முடிவது கிடையாது என்பதனை புரிந்து கொள். அவர்கள் எப்பொழுதும் போல சரியாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் போல அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதுமே மற்றவர்களையே பார்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே. என் குழந்தையே, பிரச்சனை என்று யாரிடமும் போய் நின்று விடாதே. ஆறுதல் சொல்பவர்கள் சிலர், ஆனந்தப்படுபவர்கள் சிலர், அவனுக்கு இது தேவைதான் என்று முதுகுக்கு பின்னால் நின்று பேசுகின்றவர்கள் பலர் என்பதனை நீ மறக்காதே. அதனால் எந்த நிலையிலும் நம்முடைய காயங்களை கண்டு மகிழ்ச்சியடைய இங்கு ஒரு கூட்டமே இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இவர்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை, நீ எப்பொழுதும் மனம் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை மட்டும் நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு. என் குழந்தையை, இன்று சஷ்டியினுடைய விடியல். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று என்னை நோக்கி சொல்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இன்று இந்த வாழ்க்கை அந்த அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, குடும்பம் என்ற பெரும் மரத்தில் ஒவ்வொரு உறவுமே கிளைகள்தான். கிளைகள் வலுவாக இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக மரமும் வலுவாக இருக்கும். கிளைகள் வலுவாக இருந்தால் மரமும் வலுவாக இருக்கும் என்று நமக்கு தெரிந்து விட்டது என்றால் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய ஒற்றுமையும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு அதிசயத்தையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை மாற்றத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக புரியும் என்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிறைவாக தரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி அத்தனையும் கடந்த இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா உண்மைகளையும் கண்டு நிச்சயமாக என் குழந்தை, நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக எந்நாளும் இருந்து கொண்டிருக்கட்டும். நீ வேண்டி நிற்பது ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையின் அதிசயங்களை உனக்கு நடத்தி தரட்டும். சஷ்டியின் விடியலில் செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இனி உனக்காக நான் வருகின்ற நேரம் எந்த நொடியிலும் உனக்கென்று இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன் கைகளில் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிலை தடுமாறி செல்லாமல், எந்த இடத்திலும் உன்னுடைய நிலை மாறாமல் நீ நல்லபடியாக இரு. இந்த கந்தன் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். எதிர்பார்க்காத பல அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும்.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.